அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் கிரிவலத்தை எந்த நேரத்தில் தொடங்க வேணும், எந்த நேரத்தில் முடிக்க வேணும், பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் தொடங்குகிறது, எந்த நேரத்தில் முடிகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புண்ணிய தலங்களில் ஒன்றாகவும் திருவண்ணாமலை சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாள், கிழமை, நேரம், திதி ஆகியவற்றின் அடிப்படையில் கிரிவலம் செல்வதன் மூலமாக பலன்கள் மாறுபடுதுன்னு சொல்லலாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு முறை கிரிவலம் சென்றாலும் அவர்களுக்கு அண்ணாமலையாருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க. மற்ற எந்த திருத்தலத்திற்கும் இல்லாத தனி சிறப்பாக சொல்லப்படுவது திருவண்ணாமலையில் மலையை வலம் வந்து பக்தர்கள் வழிபடக்கூடிய வழக்கம் சிறப்பு மிக்கதாகவும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி, திருப்பரங்குன்றம் உட்பட பல கோவில்களில் இன்றும் பக்தர்களும் கிரிவலம் சென்று வழிபட்டாலும் கூட கிரிவலம் என்று சொன்ன உடனே நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது புண்ணிய தலம் திருவண்ணாமலைன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கைலாச மலைக்கு இணையாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் மட்டுமே சிவபெருமானே மலையாக வீட்டிருப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது சிவனையே வலம் வருவதற்கு சமம் என்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு கூட போடுவது இல்லைங்க. அதே போல மலை மீது ஏறி செல்வதற்கு தடை இருக்குதுங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மகா தீபம் ஏற்றக்கூடிய உரிமையை பெற்றவங்க பர்வத குலத்தவர்கள் மட்டுமே சிவனிடம் மன்னிப்பும் அனுமதியும் கேட்டுவிட்டு மலை உச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. அப்போதும் தாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்கள் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மலை மீது ஏற செல்ல அனுமதியும் கொடுக்கப்படுதுங்க. திருவண்ணாமலையில வருஷத்துல அனைத்து நாட்களுமே அனைத்து நேரமுமே பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக இருக்குதுங்க. இருந்தாலும் பௌர்ணமி தினம் சிறப்பு வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தாங்க திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அதே போல திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோம்னா அனைத்து விதமான பாவங்களும் துன்பங்களும் விலகி விடுங்க. சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அருளால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்கும்னு சொல்லலாங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோம்னா நம்ம வச்ச வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. சித்தர்களுடைய ஆசை கிடைக்கும்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதற்கு நல்ல நேரம் குறித்து பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் வெளியிட்டு வருதுங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா ஜூன் மாதத்தில் பௌர்ணமி வைகாசி பௌர்ணமியாகவும் ஜேஷ்டா பௌர்ணமியாகவும் வருதுங்க. ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினம் வந்திருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த மாதம் 2 நாட்கள் பௌர்ணமி திதி இருக்குதுங்க. ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தொடங்கி ஜூன் 11ஆம் தேதி பகல் 1:53 வரை பௌர்ணமி திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க. இருந்தாலும் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக ஜூன் 10ஆம் தேதி காலை 11:35 மணி முதல் ஜூலை 11ஆம் தேதி பகல் 1:30 மணி வரையிலான நேரமே சொல்லலாங்க. பக்தர்கள் இந்த நேரத்திற்குள் தங்களுடைய கிரிவலத்தை நிறைவு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல இந்த வருஷம் ஜூன் மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை நாளில் வருவது மிகவும் விசேஷமானதாகுங்க. பொதுவாகவே திருவண்ணாமலையில் செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் சென்றால் கடன் பிரச்சனை, வறுமை நிலை நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பொறாமை, அவமானம், பகை ஆகியவை நீங்கி உத்தியோகத்தில் பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்குங்க. திருவண்ணாமலையில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் கிரிவலம் போனோம்னா அண்ணாமலையாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க. இப்படி கிரிவலம் போவதன் மூலமாக குடும்பத்தில் செல்வ செழிப்பும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. கிரிவலம் என்பது மலைவளம் அல்லது கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதக்கூடிய மலையையோ அல்லது கோவில் அமைந்த மலையையோ வலம் வருவதாகுங்க. கைல மலையை வலம் வரும் பழக்கம் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல் என்று பொருளாகுமாங்க. அதனால தாங்க மலையை சுற்றி வருவது கிரிவலம்னு சொல்கிறோம். ஒரு புனித இடத்தை சுற்றி வலம் வருவதே
கிரிவலம் ஆகுங்க. கிரிவலம் செல்வதன் மூலமாக தெய்வத்தை வலம் வந்து வழிபடுவதாகவும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பௌர்ணமி நாள் என்பது சக்தியின் அடையாளமாகவும் சொல்லலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிலவு மிகவும் பிரகாசமாக இருப்பதால் இது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுன்னு சொல்லலாங்க. இதனால பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதன் மூலமாக தெய்வ சக்தியை நம்மால பெற முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம கிரிவலம் ஒரு தியான செயல்பாடு ஆகுங்க. இது மனதை ஒருமனப்படுத்தி மன அழுத்தத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. பௌர்ணமி நாளில் தெளிவான ஒளியில கிரிவலம் போவது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்குங்க. அதே போல் கிரிவலம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த வழியாகவும் சொல்லலாங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவதால் பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி செய்யப்படக்கூடிய கிரிவலம் மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லலாங்க. இங்கு பௌர்ணமி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதன் மூலமாக மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா அக்னி லிங்கமாகவும் இருக்குதுங்க. இங்கு கிரிவலம் செல்வதால் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு கிரிவலம் போவதால் ஐம்பூதங்களின் சக்தியை நம்மால் உணர முடியுங்க. அதே போல் பிரம்மகதி தோஷம் இருக்கக்கூடியவங்க அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் கிரிவலம் செல்வதால் அந்த தோஷமானதே நீங்கிவிடணும் சொல்லலாங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதன் மூலமாக அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி முக்தி நிலை கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ முடியும்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயமானது 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆலயமாகுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 9 கோபுரங்களை கொண்டிருக்குதுங்க. இந்த ஆலயத்துக்குள்ள 6 பிரகாரங்கள் இருக்குதுங்க. 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 கால் தூண் கொண்ட 1000 கால் மண்டபம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதன் அடியில் பாதாள லிங்கம், அதாவது பாலரமணர் தவம் செய்த இடம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த ஆலயமாகவும் இந்த ஆலயத்தை சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்குள்ள பார்த்தோம்னா சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கொடிக்கம்பம் பக்கத்தில் செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராருங்க. பஞ்சலிங்கங்களும் 4 முகம் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்கு காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் கால பைரவருக்கு என்று தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா பல மன்னர்களால் சிறந்த முறையில் பல்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகுங்க. இந்த கட்டட அமைப்பானது உலகளவில் போற்றக்கூடியதாகுங்க. கடந்த 1000 ஆண்டுகள் காலமாக நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் இந்த கோவிலை மிகச்சிறந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலை பற்றி தமிழ் இலக்கணத்தில் முன்னணி கவிஞர்களான அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் மற்றும் சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்கக்கூடிய காவியங்கள் இன்றும் உலகளவில் புகழ் பெற்றதுன்னு சொல்லலாங்க. அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பற்றி மகாகவியான அருணகிரிநாதர் அவருடைய படைப்பில் சிறத்து எழுதியிருக்கிறாருங்க. திருப்புகழ் என்ற மகா கவிதை இங்குதான் எழுதி அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் சொல்லலாங்க. மற்றொரு தமிழ் கவிஞரான மகாகவி முத்து தீட்சிதர் இங்குதான் அவருடைய படைப்பான கீர்த்தி அருணாச்சலம் என்ற கவிதையை எழுதி வெளியிட்டிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் இன்றைய காலகட்டத்தில் மொத்தமாக 5 பிரகாரங்கள் இருக்குதுங்க. இந்த 5 பிரகாரத்திலுமே நந்திகள் அருணாச்சலேஸ்வரரை நோக்கியபடி தாங்க அமர்ந்திருக்குது. 5வது பிரகாரத்தில் 4 திசைகளிலுமே 4 கோபுரம் அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பாகவும் சொல்லலாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் 4 கோபுரங்கள் இருக்குதுங்க. அவை திருமஞ்சன கோபுரம், அம்மணி கோபுரம், பேய் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் ஆகுங்க. ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 217 அடி உயரம் கொண்டதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரம் 11 அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்டமான படைப்பாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா விஜயநகர் மன்னர் கிருஷ்ணதேவராயர் உதவியோட கட்டப்பட்ட கோபுரம் தென்னிந்தியாவில் 2வது உயரமான கோபுரமாகவும் சொல்லலாங்க.
திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டே போகலாங்க. நமக்கு அந்த பாடல் தெரியும் என்றால் பாடி கண்டு கூட கிரிவலம் செல்வதே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.